ஜெய் பீம். அருந்ததியர் சமுதாயத்தின் வாக்குகளையும் அருந்ததியர் சமுதாயத்தினுடைய கட்சியின் தலைவர்களையும் பிற கட்சிகள் மதிக்காது இருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதும் இணைந்து செயல்படுவதும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதும் இணைந்து செயல்படுவதனால் விளைவு அருந்ததி மக்களின் வாக்குகளையும் அருந்ததி மக்களுடைய சமுதாய தலைவர்களை கட்சிகளையும் மதிக்காதிருப்பதற்கு இணைந்து செயல்படுவதற்கு காரணம். அருந்ததி மக்கள் இன்றைக்கு அரசியல் அனாதையாக இருப்பதற்கு காரணம் இதுபோன்று அதிமுக திமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பதன் விளைவுதான். ஏனென்று சொன்னால், இன்றைய வரைக்கும் எந்த தலைவரும் எந்த கட்சியும் திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக அரசியல் களமாடவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான அரசியல் களமாடவில்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைய வரைக்கும் அருந்ததி மக்களுடைய வாக்குகளும் சமுதாய தலைவர்களும் அவர்களுக்கு மதிப்பாக இல்லை என்பது தெரிகிறது. இத்தனை ஆண்டு காலம் அருந்ததி மக்களுடைய சமுதாய தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்த அந்த நிலையில் இன்றைக்கு எந்த நிலையில் இந்த மக்களுக்கும் இந்த சமுதாய தலைவர்களுக்கும் கட்சிக்கும் அங்கீகாரம் உள்ளது என்பதை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும். எதிர் வருகின்ற 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கட்சிக்கு எதிராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கு எதிராகவும் நாம் அரசியல் களத்தில் களமாடினால் மட்டுமே இந்த மக்களுக்கான அரசியல் அங்கீகாரம் பெற்றுத்தர முடியும் என்பது ஆணித்தரமான உண்மை. அதை மற்ற தலைவர்கள், அருந்ததி சமுதாய தலைவர்கள் ஏன் இதை செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் புரியவில்லை. பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அருந்ததி சமுதாயத்திற்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு தந்திருந்தாலும் அதனை காரணம் காட்டி ஒருபோதும் நாம் அரசியலில் அங்கீகாரம் பெறாமல் இருப்பது இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய துரோகம் விளைவிப்பதே ஆகும். இந்த சமுதாயத்துக்கு உரிமைகள் கோருவதும் பேசுவதும் சட்டமன்றமும் பாராளுமன்றம் தான். அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கான உரிமையை பேசுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், அருந்ததி சமுதாய கட்சியினுடைய தலைவர்கள் சற்றும் யோசிக்காமல் இதுவரை நாளில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆதரவு தெரிவித்தது போதும். இனி அவர்களுக்கு எதிராக அரசியல் களமாடினால் மட்டுமே இந்த மக்களுக்கும் இந்த மக்கள் நேசிக்கின்ற கட்சி தலைவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக்கொண்டு அரசியல் களமாட வேண்டும் என்று என் பணிவான வேண்டுகோள். ஜெய் பீம். தங்கரசு வேலூர்.